Welcome, my dear students. So, welcome back to Xylem. Myself, Anish. I'm your chemistry faculty. இன்னைக்கு நம்ம ப்ரீவியஸ் இயர்ல எஸ்பெஷலி ஈக்லிபிரியம் சாப்டர்ல என்னென்ன கேள்விகள் கேட்டிருக்காங்க அண்ட் அதோட சொல்யூஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத இந்த செஷனை நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் Xylem நீட் தமிழ் சேனலுக்கு வர்றீங்கன்னா நீட் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுமே அவங்க எதெல்லாம் படிக்கணும் அண்ட் எப்படி படிக்கணும் அதை பத்தி சொல்லக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு சேனல் தான் நம்ம சேனல். ஸோ இப்போதான் நீங்க வந்திருக்கீங்க அண்ட் நீட்டுக்கு நீங்க ஃபோக்கஸ் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தென் இந்த செஷனுக்கு போயிடலாம். சரி, இப்போ நீங்க நீட் 2026 ஃபோக்கஸ் பண்றீங்க அண்ட் அட் திஸ் பர்டிகுலர் டைம் நீங்க ஒரு ப்ராப்பரான ஒரு கிராஷ் கோர்ஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம Xylem உங்களுக்காக லான்ச் பண்ண கிராஷ் கோர்ஸ் தான் Xylem பிரீமியர் லீக். ஸோ இது ஆஃப்லைன் ஆஸ் வெல் அஸ் ஆன்லைன்ல அவைலபிளா இருக்கு. அண்ட் இது நம்ம ஆஃப்லைன்ல திருச்சி, திருநெல்வேலி அண்ட் கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய நம்ம Xylem சென்டர்ல இந்த கோர்சஸ் அவைலபிளா இருக்கு. இதை பத்தின ஃபர்தரான டீடைல்ஸ் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஸோ திஸ் இஸ் த ஃபீஸ் ஃபார் ஆன்லைன் பேட்ச் அண்ட் தீஸ் ஆர் த ஃபீச்சர்ஸ். ஓகே, ஸோ இந்த பேட்ச்ல நீங்க என்னென்னலாம் ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆஃப்லைன் பேட்சை நீங்க பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆன்லைன் பேட்சோட ஆக்சஸ்மே ஃப்ரீயாவே கொடுத்துருவாங்க. அண்ட் 20 மாடியூல்ஸ்ல உங்களுக்கு என்டையர் சாப்டர்ஸையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம். தென் ஃபாலோட் பை ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ், மார்க் டெஸ்ட் சீரீஸ் அண்ட் ப்ராப்ளம் சால்விங் செஷன். இந்த மாதிரி மல்டிபிள் செஷன்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸோட மைண்டை ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கறத கரெக்டா பண்ணக்கூடிய ஒரு செஷன் தான் நம்ம Xylem பிரீமியர் லீக் கிராஷ் கோர்ஸ். அண்ட் இது ஆஃப்லைன் முடியாது சார், என்னால அவ்வளவு தூரம் போய் எல்லாம் படிக்க முடியாது, நான் வீட்டுல இருந்துகிட்டே படிக்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்படுறீங்கன்னா உங்களுக்காக தான் நம்ம Xylem கிராஷ் கோர்ஸ் ஆன்லைன்லயே அவைலபிளா இருக்கு. ஸோ இதுல எப்படி ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த QR ஸ்கேன் பண்ணி யூ கேன் ஆக்சஸ். அதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கிற பட்சத்துல இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, எங்க டீம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ தமிழ்நாடு ரொம்ப அஃபோர்டபுளான பிரைஸ்ல இந்த பேட்சை நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ லெட்ஸ் பிகின். சரி, question number 1 for the reaction. Okay, so A gives 2B. The backward reaction rate constant is higher than forward reaction rate constant by the factor of 2500. இங்க என்ன சொல்ல வராங்கன்னா ஒரு ரியாக்ஷன் இருக்கு, இதுதான் அந்த ரியாக்ஷன். இதுல ஃபார்வர்ட் ரியாக்ஷனோட ரேட்டும் பேக்வர்ட் ரியாக்ஷனோட ரேட்டும் எடுக்கிறீங்க. ஓகே, ஸோ பேக்வர்ட் ரியாக்ஷனோட ரேட் எப்படி இருக்கும்? ஃபார்வர்ட் ரியாக்ஷனை விட 2500 டைம்ஸ் அதிகமா இருக்கும். ஸோ இதை நீங்க எப்படி எழுதலாம்? எஸ், rate of forward. Okay, rate of forward is 2500 times. Okay, so rate of backward எப்படி இருக்கு? rate of forward விட 2500 times அதிகமா இருக்கு. சரி, அப்போ இதுல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சலாம்? ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் கண்டுபிடிக்கலாமா? பிகாஸ் ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது kf by kb, ரைட்? சரி, அப்போ kf போட்டுக்கோங்க. தென் கீழே கேபியோட இடத்துல என்ன பண்ணலாம்? அதோட வேல்யூ kf மல்டிப்ளைட் பை 2500. ஸோ மேலே இருக்கிறதையும் கீழே இருக்கிறதையும் கட் பண்ணியாச்சுன்னா 1 டிவைடட் பை 2500 வரும். ஓகே, ஸோ அப்போ கே ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்டோட வேல்யூன்னு எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு 4 மல்டிப்ளைட் பை 10 to the power minus 4 அப்படிங்கிற வேல்யூ கிடைக்கும். ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் கிடைச்சிருச்சு. அண்ட் இந்த ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் எதுல இருக்கும்னா உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன்ல தான் இருக்கும், கேபியா தான் இருக்கும். பட் கேள்வியில் என்ன கேட்கறாங்கன்னா அடுத்த ஒரு லைன்ல கேபி ஃபார் தி ரியாக்ஷன் அட் 1000 கெல்வின். ஓகே, அதே டெம்பரேச்சர் தான். ஓகே, ஸோ இதுல கேபியோட வேல்யூ கேட்கறாங்க. சரி, கேபி கேசி கிட்ட இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் என்ன வரும்? கேபி இஸ் ஈக்குவல் டு கேசி மல்டிப்ளைட் பை ஆர்டி அண்ட் பவர்ல டெல்டா என்ஜி. சரி, ஃபர்ஸ்ட் டெல்டா என்ஜியை கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த ஈக்குவேஷன்ல டெல்டா என்ஜினா என்ன? நம்பர் ஆஃப் கேஷியஸ் ப்ராடக்ட் மைனஸ் நம்பர் ஆஃப் கேஷியஸ் ரியாக்டன்ஸ். ஸோ 2 minus 1 you will get 1. ஸோ டெல்டா என்ஜியோட வேல்யூ 1 தான், பிரச்சனை இல்லை. அப்போ kp is equal to kc. ஓகே, கேசியோட வேல்யூ என்ன? that's 4 into 10 to the power minus 4. ஓகே, சரி, கேசியோட வேல்யூ. தென் ஆரோட வேல்யூ என்ன இருக்கு? இங்கே கொடுத்துருக்காங்க 0.0831. 0.0831. தென் என்ன இருக்கு? டெம்பரேச்சர் என்ன? 1000 கெல்வின். ரைட், சரி, இதை நீங்க டோட்டலா நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா you will get the value around 0.033. ஓகே, ஸோ ஆப்ஷன் நம்பர் A is right answer. ஓகே, ஸோ இதுதான் இந்த மாதிரி நீங்க சால்வ் பண்ணணும். அடுத்த கேள்வி பார்க்கலாம். A phosphoric acid ionize in 3 steps with their ionization constant value
Ka1, Ka2, Ka3 respectively. Well, K is overall ionization constant. So the overall ionization constant, K is overall ionization constant. Which of the following statements are true? So overall ionization constant அப்படி நீங்க கேட்டீங்கன்னா என்ன வரும்? K1 multiplied by K2 multiplied by K3 இந்த மாதிரி தான் இருக்கும். பட் உங்களுக்கு இதுல இருக்கிறதுல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், ஓகே, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட். ஏன் கரெக்ட்னு பாருங்க. இப்போ எல்லாத்தையும் லாகரிதமிக் ஃபங்க்ஷன் எடுக்கிறீங்க. log k is equal என்ன வரும்? log k1 மல்டிப்ளிகேஷன் வந்து என்ன ஆகும்? லாகரிதமிக் ஃபங்க்ஷன்ல பிளஸ் தான் மாறிடும். log k2 then log k3 இந்த மாதிரி மாறும். அப்போ a கரெக்ட் தான். தென் நெக்ஸ்ட் பாக்குறீங்க, என்ன இருக்கு? H3PO4 is a stronger acid than அதோட கான்ஜுகேட் பேஸ். ஸோ இதுதான் இருக்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஆசிடா இருக்கும். ஒன்ஸ் அந்த H2 கொடுத்ததுக்கு அப்புறம் அதோட அசிடிக் ஸ்ட்ரென்த் வீக் ஆகிக்கிட்டே இருக்கும். எப்படி? இதான் ஆர்டர். ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியதோட டிசோசியேஷன் அதிகம், அடுத்து கம்மி, அடுத்து கம்மி. ஸோ இங்க இருக்கிறதுல மூணுமே கரெக்ட். இது வந்து தப்பு. இது ஏன் தப்பு? பிகாஸ் இந்த மாதிரி இருக்கும். ஓவரால் ஈக்லிபிரியம், ஓகே, ஓவரால் அயனைசேஷன் கான்ஸ்டன்ட்ங்கிறது K1, K2, K3ங்கிற வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் வராது. ஸோ ஆப்ஷன் ABC இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, அடுத்து higher yield of nitrogen monoxide in N2O plus gives 2NO can be obtained at, ஓகே சரி, இந்த ஈக்குவேஷனை பாருங்க. இதுதான் ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷன்ல என்ன கொடுத்திருக்காங்க? என்தால்பி ஆஃப் ரியாக்ஷன் பிளஸ்ல இருக்கு. தட் மீன்ஸ் இது என்ன ரியாக்ஷன்? திஸ் இஸ் எண்டோதெர்மிக் ரியாக்ஷன். ஓகே, இது வந்து ஒரு எண்டோதெர்மிக் ரியாக்ஷன். சரி, எண்டோதெர்மிக் ரியாக்ஷன்ல என்ன நடக்கும்? எனர்ஜி நம்ம கொடுக்கணும். ஓகே, ஸோ எண்டோதெர்மிக் ரியாக்ஷன்ல ஃபார்வர்ட் ரியாக்ஷன் ஃபேவர் ஆகணும்னா டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணணும். ரைட், யூ ஹேவ் டு ரைஸ் த டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணணும். அப்போ ஆப்ஷன் ஏ ரைட். அடுத்தது இப்போ என்ன இருக்கு? எனக்கு ஃபார்வர்ட் ரியாக்ஷன் அதிகமாகணும்னா ரியாக்டண்டோட கான்சென்ட்ரேஷன் என்ன பண்ணணும்? இன்க்ரீஸ் பண்ணணும். எஸ், கான்சென்ட்ரேஷன் ஆஃப் N2 இன்க்ரீஸ் பண்ணா எனக்கு ஃபார்வர்ட் ரியாக்ஷன் ஃபேவர் ஆகும். எஸ், ஃபைன். ஹையர் தி கான்சென்ட்ரேஷன் ஆஃப் O2, இதுவும் ஓகே தான். ஸோ A, C, D ஆர் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பி கரெக்ட். அடுத்தது, in which of the following equation Kp and Kc not equal னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டுக்கும் என்ன இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் RT பவர் டெல்டா Ng. ஓகே, ஸோ RT டெல்டா Ng எந்தெந்த ஈக்குவேஷன்ல டெல்டா Ngயோட வேல்யூ 0 ஆகுதோ அங்க எல்லாம் Kp is equal to Kc வரும். ஸோ இதுல பாத்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதுல மட்டும் டெல்டா Ngயோட வேல்யூ உங்களுக்கு என்ன வரும்? உங்களுக்கு 1, 1. So 2 minus 1. That means உங்களுக்கு 1 கிடைக்கும். So delta Ngயோட வேல்யூ 1. மற்றபடி மற்ற எல்லா ஈக்குவேஷன்லையும் டெல்டா Ngயோட வேல்யூ உங்களுக்கு 0, 0. ஓகே, அப்போ இங்க இருக்கல யாருக்கு Kp is not equal to Kc வரும்னா ஆப்ஷன் A is right. அடுத்து, for the reaction, ஓகே கொடுத்திருக்காங்க, Kcயோட வேல்யூ இருக்கு. ஓகே, Kcயோட வேல்யூ இருக்கு at given time. The composition of reaction mixture A, B, C எல்லாமே ஓகே, அதோட எல்லா காம்போசிஷன் எப்படி இருக்கு? கான்சென்ட்ரேஷன் 2 × 10⁻³ மோலார் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. தென் which of the following is correct? இங்க இருக்கிறதுல எது கரெக்ட்? செக் பண்ணலாமா? Kp, the following is correct. A, B, C, right. The composition of reaction mixture is A, B, C 2 × 10⁻³ molar. Fine. எஸ், இங்க இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்னா கேசியோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இது கேசிங்கிறது ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் கிடையாது. திஸ் இஸ் ரியாக்ஷன் கோஎஃபிஷியன்ட். ஓ காட், எஸ் சாரி, ஆக்சுவலி இது ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட். ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கக்கூடியது இந்த கேசிங்கிறது ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட். ஓகே, ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்க என்ன கண்டுபிடிக்கணும்? இந்த ஒரு கான்சென்ட்ரேஷனுக்கு நீங்க ரியாக்ஷன் கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ ரியாக்ஷன் கோஎஃபிஷியன்ட் Q இஸ் ஈக்குவல் டு கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ப்ராடக்ட் பை கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்ஷன். இங்க என்னென்ன ப்ராடக்ட் இருக்கு? B and C. So B and C அப்படின்னா என்ன வரும்? 2 × 10⁻³ then 2 × 10⁻³ ரெண்டுமே 2 × 10⁻³. தென் அடுத்து என்ன இருக்கு? 2A. ஸோ 2Aனா ஏயோட கான்சென்ட்ரேஷன் 2 × 10⁻³ ஹோல் ஸ்கொயர் வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதையும் கட் பண்ணலாம், மேலேயும் இதையும் கட் பண்ணலாம். உங்களுக்கு ரியாக்ஷன் கோஎஃபிஷியன்ட்டோட வேல்யூ 1 வரும். ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ என்ன இருக்கு? 10⁻³ அப்போ ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ கம்மியா இருக்கு, ரியாக்ஷன் கோஎஃபிஷியன்ட்டோட வேல்யூ அதிகமா இருக்கு. ஸோ இந்த மாதிரி ரியாக்ஷன் கோஎஃபிஷியன்ட்டோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அது என்னன்னு சொல்லுவோம்? தட் இஸ் பேக்வர்ட் ரியாக்ஷன் நடக்கும்.
Okay, so there is a backward reaction, backward reaction. Then Kc ஓட வேல்யூ greater, Q ஓட வேல்யூ கம்மியா இருந்துச்சுன்னா அது forward. இது Kp சாரி Kcக்கும் ரியாக்ஷன் கோஎஃபிஷியன்ட்க்கும் இடையில கூடிய ரிலேஷன்ஷிப்ல நீங்க இதை படிச்சிருக்கோம். ஓகே, ஸோ ஆன்சர் என்ன வரும்? ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். அடுத்த கேள்வி, consider the following reaction in a sealed vessel at equilibrium with concentration of N2, O2, then nitrogen monoxide கொடுத்திருக்காங்க. Okay, that's provided. Now, if 0.1 mole is taken in closed vessel, okay, is taken in closed vessel, what will be the degree of dissociation? Okay, அவங்க கேக்குறது என்னன்னா degree of dissociation ஆல்பாவோட வேல்யூ கேக்குறாங்க. ஸோ இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? எஸ், degree of dissociation ஆல்பாவோட வேல்யூ கேக்குறாங்க. ஓகே, ஆஃப் NO2. ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, மேல ஈக்குலிபிரியம் கான்சென்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்கல்ல, ஸோ அதை வச்சு நீங்க முதல்ல ஈக்குலிபிரியம் KEQ, ஓகே, இந்த வேல்யூவை நீங்க கண்டுபிடிக்கலாம். எப்படி வரும்? கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ப்ராடக்ட், ஓகே, கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட் என்ன இருக்கு? அட் ஈக்குலிபிரியம் N2 ஓட கான்சென்ட்ரேஷன் இங்க 3 into 10 to the power minus 3 multiplied by என்ன இருக்கு? O2 ஓட கான்சென்ட்ரேஷன் இங்க இருக்கு 4.2 into 10 to the power minus 3 whole divided by concentration of reactant nitrogen monoxide 2.8 10 to the power minus 3, right? அப்போ ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் வேல்யூ நமக்கு வந்துருச்சு. இப்போ இந்த இதை நீங்க சால்வ் பண்றீங்க. ஓகே, இதை நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்டோட வேல்யூ என்ன வரும்? உங்களுக்கு 1.6 வரும். சரி, அப்ப ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் கிடைச்சிருச்சு. இப்போ அடுத்து என்ன கேள்வியில் என்ன கேட்கறாங்க? டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் கால்குலேட் பண்ண கேட்கறாங்க. அதை எப்படி கால்குலேட் பண்றது? சரி, அடுத்து என்ன பண்ணலாம்னா, அடுத்து என்ன கேட்கறாங்க? ஸோ ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். பட் கேள்வியில் என்ன கேட்கறாங்கன்னா, இதுல நைட்ரஜன் இந்த ஈக்குவேஷன் இருக்கு, இந்த நைட்ரஜன் மோனாக்சைடோட அளவு வந்து 0.1 மோல் பெர் லிட்டரா இருக்கிற பட்சத்துல, ஓகே, இருக்கிற பட்சத்துல டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம்னா, அந்த ஈக்குவேஷனை முதல்ல எழுதிக்கலாம். 2 NO ஈக்குலிபிரியம் N2 plus O2. ஸோ இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இனிஷியலா என்ன ஆகுது? நைட்ரஜன் மோனாக்சைடு 0.1 மோல் இருக்கு. தென் இது N2 கிடையாது. அட் ஈக்குலிபிரியம் வருது. ஈக்குலிபிரியம் வரும்போது P மைனஸ் C ஆல்பா இருக்கு, தெரியும்ல? ஸோ அந்த பேட்டர்னை யூஸ் பண்றோம். P மைனஸ் C ஆல்பா, C ஆல்பா. தென் இங்க என்ன வரும்? C ஆல்பா. பட் கீப் இன் யுவர் மைண்ட், இங்க 2 இருக்கு, சரியா? இந்த 2-ஐ மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, இந்த 2 அப்படிங்கறதுனால தான் இங்க 0.1 வருது. ஓகே, ஸோ அப்போ இந்த 2 இங்க நீங்க போடும்போது, ஓகே, ப்ராடக்ட் சைடுக்கு வரும்போது என்ன ஆகும்னா, இங்க இருக்கக்கூடிய ஸ்டாய்ச்சியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் டிவிஷன்ல வரும். 0.1 ஆல்பா பை 2, இங்கே 0.1 ஆல்பா பை 2 வரும். ஏன் இந்த டேர்ம் நம்ம யூஸ் பண்றோம்னா, இங்க 2 NO தான் 0.1. அப்போ ஒரு NO அப்படின்னு எடுத்தீங்கன்னா என்ன வரும்? 0.05 வரும். ஓகே, ஸோ அது மிஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த 2-ஐ நம்ம இங்க டினாமினேட்டர்ல நம்ம போட்டிருக்கோம். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்? ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் எடுத்தா என்ன வரும்? தட்ஸ் இட், இந்த ரெண்டுமே சேரும். ஓகே, அதை என்ன பண்ணலாம்? 0.05 போட்டுலாம். 0.1 divided by 2 means 0.05 alpha, then whole square. ஏன்னா இதுவும் இதை சேர்த்து 0.05 alpha whole square போடலாம். then divided by என்ன வரும்? இங்க நம்ம 0.1 நம்ம காமனை எடுத்துக்கலாம். 0.1 multiplied by 1 minus என்ன வரும்? alpha, 1 minus alpha, right? ஓகே, அண்ட் டோன்ட் ஃபர்கெட், இங்க ஒரு ஹோல் ஸ்கொயர் இருக்கும். ஏன் இந்த ஹோல் ஸ்கொயர் வருதுன்னா, இங்க இருக்கக்கூடிய ஸ்டாய்ச்சியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் நீங்க எடுக்கும்போது ஸ்டாய்ச்சியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் பவர்லயும் வரும். ஓகே, ஸோ அந்த பவர் நம்ம போட்டிருக்கோம், ரைட்? அடுத்து என்ன பண்ணலாம்? இங்க ரெண்டு பக்கமே நான் என்ன பண்றேன்? ஸ்கொயர் ரூட் எடுக்கிறேன். ஸோ ரூட் ஆஃப் ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் இட்ஸ் ஈக்குவல் டு 0.05 alpha divided by 0.1 1 minus alpha போடலாமா? சரி, அடுத்து இங்க 0.05 இங்க 0.1 கட் பண்ணியாச்சுன்னா என்ன ஆகும்? 0.5 மாறும். அகைன் ரூட் ஆஃப்
root of 1.6, right? Equilibrium constant value நம்ம already கண்டுபிடிச்சோம் 1.6. It's equal to 0.5 alpha divided by 1 minus alpha வரும். Then root of 1.6 எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு 1.2 வரும். Okay, 1.2, 1 minus alpha, it's equal to 0.5 alpha, and that's it. Okay, இதிலே எழுதுறேன். 1.2 minus 1.2 alpha வருமா? Right. It's equal to 0.5 alpha. Alpha இருக்கிறதெல்லாம் ஒரு பக்கம் கொண்டு போங்க, and numbers எல்லாத்தையும் ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. So 1.2 is equal to 0.5 plus 1.2 alpha. Okay. Then alpha is equal to 1.2 divided by 0.5 plus 1.7 எடுக்கும்போது உங்களுக்கு 1.2 எடுக்கும்போது 1.7 வரும். Right, 1.2 divided by 1.7, you will get 0.717. இதுதான் answer. Option D is right answer. Okay, இப்படிதான் இதை நம்ம கண்டுபிடிப்போம். கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் மாதிரி தான் இருக்கும், பட் not so tricky. Okay, ரொம்ப tricky எல்லாம் இல்ல. Fine. அடுத்த கேள்வி. Consider the reaction in equilibrium PCl5, PCl3, Cl2. Okay, so at 500 degrees Celsius, concentration of PCl3 கொடுத்திருக்காங்க, Cl2 கொடுத்திருக்காங்க, and PCl3 யும் கொடுத்திருக்காங்க. இப்போ என்ன கேக்குறாங்க? KC யோட வேல்யூ கேக்குறாங்க. என்ன ஈஸி இருக்கக்கூடியது அப்படியே concentration of product என்ன இருக்கு? PCl3 இங்க இருக்கு 1.6, and Cl2 that's 1.6 divided by concentration of PCl5 1.4. அவ்வளவுதான், முடிஞ்சு. ஸோ நீங்கள் சால்வ் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? யூ வில் கெட் 1.83. ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். டைரக்ட் கொஸ்டின். அடுத்தது 8வது கேள்வி. ஃபார் தி ஈக்விலிபிரியம் NOCl, ஓகே, இந்த ஈக்குவேஷன் இருக்கு. த வேல்யூ ஆஃப் ஈக்விலிபிரியம் கான்ஸ்டன்ட், ஓகே, கேசியோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் கேபி, ஓகே, கேபியை கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ கேபி கேசி என்ன வரும்? RT பவர் டெல்டா என்ஜி. ரைட், கேசியோட வேல்யூ இருக்கு, ஆரோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, டியோட வேல்யூ 1000 கெல்வின். இப்போ டெல்டா என்ஜியோட வேல்யூ வேணும். டெல்டா என்ஜி என்ன வரும்? நம்பர் ஆஃப் கேஷியஸ் ப்ராடக்ட் 3 minus 1, 3 minus 2, I think, yeah, 2, 3 minus 2, it's equal to 1. What's your answer? That's it, 1. சரி, அப்போ கேபி is equal to, கேசியோட வேல்யூ போடுங்க, 3 into 10 to the power minus 6 multiplied by R oda value 8.314 and T oda value 1000. That's it, it's over. So you solve பண்ணீங்கன்னா you will get value around 2.494 into 10 to the power minus 4. சரியா? ஆப்ஷன் D is right answer. இவ்வளவு தான், டைரக்டா இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்றோம். அடுத்தது, at given temperature and pressure the equilibrium constant value for the equilibria are given below. ஓகே, இங்க கொடுத்திருக்காங்க relation between K1 and K2. சரி, இப்போ K1 இங்க இருக்கு, இங்க இருக்கு K1. ஸோ K1ல இருந்து K2 போகும்போது என்னென்ன சேஞ்சஸ் வந்திருக்கு அப்படின்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன சேஞ்சஸ்? இங்க AB3 ப்ராடக்ட் சைட்ல இருக்கு, பட் இங்க செகண்ட்ல ரியாக்டன் சைட்ல இருக்கு. ரியாக்ஷன் ரிவர்ஸ் ஆயிருக்கு. அடுத்து என்ன சேஞ்சஸ்? இங்க 2 A3B ஃபார்ம் ஆகுது, இங்க 1 தான். அப்போ பாதி ஆயிருக்கு. சரியா? அப்போ K2, ஓகே, K2 is equal to என்ன ஆகும்? K1, அதோட பவர் லைன் ரிவர்ஸ்னா பவர்ல -1, ஹாஃப்னா என்ன பண்றது? எஸ், half. That means பாதியா இருக்கு. half போட்டுருங்க. That's it, half. அவ்வளவுதான். Your answer will be K2, it's equal to 1 divided by K1 and half. Root போட்டுருங்க. So option D is right answer. Okay, option D is right answer. அடுத்த கேள்வி, for the reaction in equilibrium N2 plus 3H2 gives NH3. ஓகே, இது என்ன ரியாக்ஷன்? -Q கொடுத்திருக்காங்க. that means it's exothermic. exothermic reactionல நீங்க என்ன பண்ணணும்? ஃபார்வர்ட் ஃபேவர் ஆகணும்னா டெம்பரேச்சரை
உங்களுக்கு குறைக்கணும். சரி, இப்போ ஈக்குலிபிரியம் ரியாக்ஷன்ல ஃபார்வர்ட் ஃபேவர் ஆகும், பேக்வர்ட் ஃபேவர் ஆகும்லாம் கிடையாது. கேட்டலிஸ்ட் என்ன பண்ணும்? ஃபார்வர்டையும் ஸ்பீட் அப் பண்ணும், பேக்வர்டையும் ஸ்பீட் அப் பண்ணும். நோ எஃபெக்ட் ஆன் கேட்டலிஸ்ட். அதை விட்டுருங்க. டிக்ரீசிங் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் N2 என்ன ஆகும்? பேக்வர்ட் ரியாக்ஷன் தான் ஃபேவர் ஆகும். ஓகே, பேக்வர்ட். நமக்கு இங்க ஃபார்வர்டுக்கு ஃபேவர் தான் கேட்டிருக்காங்க. என்ன பண்றது? டெம்பரேச்சரை குறைக்கணும். ஸோ லோ டெம்பரேச்சர் ஆப்ஷன் அவ்வளோ முடிஞ்சு. எஸ் ஆப்ஷன் என்ன வரும்? டி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் டி இஸ் ரைட். அடுத்தது, the ratio of solubility of AgCl in 0.1 molar KCl solution to the solubility of AgCl in water is. ஸோ இந்த கேள்வி பார்க்க ரொம்ப சிம்பிளா இருக்கிற மாதிரி இருக்கும், பட் கொஞ்சம் இது ட்ரிக் இருக்கு. இது எப்படி சால்வ் பண்றது நான் சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் என்ன கேட்குறாங்கன்னா, AgCl தண்ணியில இருக்கும்போது அதோட சாலிபிலிட்டி ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ AgCl இன் வாட்டர். ஓகே, ஸோ அப்போ KSP எதுல இருக்கு? தண்ணியில இருக்கு, வாட்டர்ல இருக்கு. வாட்டர்ல இருக்கும்போது அதோட சாலிபிலிட்டி ப்ராடக்ட், ஓகே, எஸ்ஸோட வேல்யூ என்ன? சாலிபிலிட்டி ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் எஸ் எப்படி இருக்கும்? AgCl என்ன கிடைக்கும்? Ag பிளஸ் அண்ட் Cl மைனஸ், ரைட்டா? ஸோ எஸ் தட் மீன்ஸ் எஸ் ஸ்கொயர் இருக்கும். எஸ் ஸ்கொயர் என்ன வரும்? அப்போ எஸ்ஸோட வேல்யூ எடுத்துட்டீங்கன்னா என்ன இருக்கு? 10⁻². இந்த பக்கம் போகும்போது உங்களுக்கு ஹாஃப் ஆகும். 10⁻10/2 ஆகுமா? எஸ். அப்போ இன் வாட்டர் நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? AgClோட சாலிபிலிட்டி வேல்யூ. ஓகே, சாலிபிலிட்டியை கண்டுபிடிச்சிட்டோம். 10⁻10/2 மீன்ஸ் என்ன ஆகும்? யூ வில் கெட் இது. ஓகே, இது இருக்கட்டும். So solubility is equal to 10⁻⁻5 கிடைச்சிச்சா? சாலிபிலிட்டி வேல்யூ கிடைச்சிருச்சு. ஓகே, அடுத்து சாலிபிலிட்டி வேல்யூ கிடைச்சிருச்சு. அடுத்து நம்ம என்ன பண்றோம்? AgCl இன் எஸ் KCl. ஓகே, KCl போட்டதுக்கு அப்புறம் பாக்குறீங்க. KCl போட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா AgCl இங்க என்ன ஆகும்? உங்களுக்கு Ag பிளஸ் தென் Cl மைனஸ். ஓகே, இப்போ சாலிபிலிட்டின்னு எடுக்கும்போது என்ன ஆகும்? இது எஸ், இங்க Cl ஓடது எஸ். பட் ப்ராப்ளம் என்னன்னா, இங்க KCl இஸ் a ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட். ஓகே, அது கம்ப்ளீட்டா டிசோசியேட் ஆகி உங்களுக்கு Cl மைனஸ் 0.1 மோல் Cl மைனஸ் கொடுக்கும். ஸோ நீங்க காமன் அயான் எஃபெக்ட் படிச்சிருப்பீங்கல்ல? ஸோ அதனால டியூ டு காமன் அயான் எஃபெக்ட் குளோரினோட அளவுன்னு எடுக்கும்போது இங்க AgCl இருக்கக்கூடிய Cl மைனஸ் அதை நம்ம எஸ் சாலிபிலிட்டின்னு எஸ் எடுத்திருக்கோம். பட் அது தவிர்த்து KCl இருந்து வரக்கூடிய Cl மைனஸ் அது 0.1 மோல். அப்போ இப்போ இந்த இடத்துல KSP எடுத்துட்டீங்கன்னா என்ன வரும்? இன் KCl எடுத்தீங்கன்னா எஸ் தென் S பிளஸ் 0.1 இருக்குல்ல? S பிளஸ் 0.1 இத நம்ம S பிளஸ் 0.1 ஆல்மோஸ்ட் நீங்க எப்படி போடலாம்? அதை 0.1னே போட்டுக்கலாம். காரணம் என்னன்னா S ஓட அளவு ரொம்ப 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 கம்மியா இருக்கும் when compared to 0.1. ஓகே, ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்ல இருந்து வெளியில வரக்கூடிய குளோரைட் அயானோட கான்சென்ட்ரேஷனை கம்பேர் பண்ணும்போது AgCl இருந்து வெளியில வரக்கூடிய Cl மைனஸோட அயான் வந்து ரொம்பவுமே கம்மியாகும். இட்ஸ் நெக்லிஜிபிள். ஓகே, ஸோ அது நெக்லிஜிபிள். அது நான் நெக்லிஜிபிள் பண்ணியாச்சுன்னா என்ன ஆகும்? இங்க எஸ் தென் மல்டிப்ளைட் பை 0.1 அவ்வளோதான். ஓகே, ஸோ KSPயோட வேல்யூ நமக்கு தெரியும், இங்க கொடுத்துருக்காங்க. சாலிபிலிட்டி ப்ராடக்ட் இந்த ரெண்டுலையுமே 10⁻10 தான் இருக்கும். ஓகே, அதெல்லாம் ப்ராப்ளமே கிடையாது. ஸோ இது சாலிபிலிட்டி ஃபார் வாட்டர். அடுத்து சாலிபிலிட்டி இன் பிரசன்ஸ் ஆஃப் KCl பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்? இங்க உங்களுக்கு 10⁻10 வரும். அப்போ எஸ் இஸ் ஈக்குவல் டு 10⁻10. இந்த 0.1 என்ன வரும்? 10⁻1. அது அந்த பக்கம் போகும்போது பிளஸ் 1 ஆகும். ஸோ பிளஸ் 1 வாட் யூ வில் கெட்? 10⁻9 அவ்வளோதான். ஓகே, ஸோ வாட்டரோடது 10⁻5, KClோடது -9. ரைட். இப்போ ரேஷியோ கேட்குறாங்க. ரேஷியோ எடுத்தீங்கன்னா சாலிபிலிட்டி ஆஃப் யாருக்கும் KCl வெர்சஸ்
KCl. Okay, so KCl க்கும் again water கொடுத்திருக்காங்க. So first KCl divided by solubility of water. So KCl ஓட value 10 to the power minus 9, water ஓடது 10 to the power minus 5. Right, ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 10 to the power minus 4 கிடைக்கும். இதுதான் ஆன்சர். ஆப்ஷன் A is right answer. புரிஞ்சுச்சா? ரொம்ப சிம்பிளா முடிய வேண்டிய ஒரு கேள்விதான். அடுத்தது, among the given option, which of the following molecules, ions, act as Lewis acid? Option D is right answer. காரணம் என்னன்னா BF3 கிட்ட vacant orbital இருக்கு. Vacant orbital. So இது இருக்கிறதுனால இதால எலக்ட்ரான் பேரை வாங்க முடியும். That's why it acts as a Lewis acid. Okay. அடுத்தது, the equilibrium concentration of species in the reaction A, B gives CD. Okay, so concentration கொடுத்திருக்காங்க. ரொம்ப ஈஸியான கேள்விதான். concentration கொடுத்திருக்காங்க. calculate delta G naught. Okay, delta G naught தான் கேக்குறாங்க. சரி, எப்படி கண்டுபிடிக்கிறது? first equilibrium constant கொண்டு வந்துருங்க. delta, first equilibrium constant K EQ is equal to concentration of products. என்ன இருக்கு? C and D. எங்க இருக்கு? 10, 6. So 10 multiplied by 6 and concentration of reactant A, B. என்ன இருக்கு? 2 multiplied by 3. Right. இதையும் கட் பண்ணிக்கலாம். முடிஞ்சு. அப்போ equilibrium constant value 10. Next என்ன இருக்கு? Gibbs free energyக்கும் equilibrium constantக்கும் இடையில இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் N R T. Okay, N R T Ln. Okay, Nln then equilibrium constant. சரி, R ஓட வேல்யூ கொடுத்திருக்காங்க 2. 2 multiplied by T ஓட வேல்யூ 300 Kelvin. It's 300 Kelvin. Then natural log இருக்கா? natural log நான் என்ன பண்றேன்? normal log மாத்துறேன். 2.303 multiplied by log and K equilibrium constant value 10. Okay, 10. என்ன கிடைக்கும்? log 10 ஓட வேல்யூ உங்களுக்கு 1 தான் கிடைக்கும். ஸோ அதை விட்டுருங்க. ரிமைன் இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் எல்லாத்தையும் நீங்க மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆப்ஷன் -13818. ஆப்ஷன் D is right answer. Okay, option D is right answer. அடுத்தது, which combination of the following substance will result in the formation of acid buffer? இப்போ ஆசிட் பஃபரோ பேசிக் பஃபரோ, ஆசிட் பஃபர்னா எல்லா ஆசிடுமே எப்படி இருக்கணும்? ஆசிட் எல்லாமே வீக்கா இருக்கும். இங்க இருக்கிறதுல எல்லா ஆசிட்ஸும், ஓகே, ஸோ ஆல்கில் இருக்கக்கூடிய ஆசிடும் வீக்கா இருக்கணும், நீங்க எடுக்கக்கூடிய ஆசிடும் வீக்கா இருக்கும். therefore இங்க weak acid then salt of strong base. ஓகே, பேஸ் ஸ்ட்ராங்னா ஆசிட் என்ன இருக்கும்? வீக்கா இருக்கும். பிளஸ் weak acid. right, option A is right answer. அடுத்தது, for a weak acid percentage of dissociation nearly 1%. அப்போ percentage of dissociation என்ன? 1%, mean 1 divided by 100 போட்டுக்கோங்க. அப்போ இந்த percentage of dissociation வந்து R கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. percentage of dissociation divided by 100 போட்டீங்கன்னா உங்களுக்கு degree of dissociation கிடைச்சிரும். அப்போ இங்க ஆன்சர் என்ன? 0.01. ஆல்பாவோட வேல்யூ கிடைச்சிருச்சு. at equilibrium if concentration of acid C ஓட வேல்யூ கொடுத்திருக்காங்க 0.1. then correct option for Ka. easy. என்ன? Ka is equal to C alpha square. C ஓட வேல்யூ 0.1, alpha ஓட வேல்யூ 0.01, then whole power square. right. இப்போ இதை நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 10 to the power minus 5 கிடைக்கும். அவ்வளவுதான். okay, that's option number C is right answer. அடுத்து, the pH of the solution containing 50 ml each of 0.1 sodium acetate and 0.01 mole acetic acid. இது என்னது? This is nothing but a buffer. Okay, so buffer solutionல pH எப்படி கண்டுபிடிக்கிறது? pH of the buffer solution is equal to pKa. இப்போ acidic bufferனா pKa plus log of salt by என்ன வரும்? acid. acidic bufferனா acid. so pKa ஓட வேல்யூ 4.57 கொடுத்திருக்காங்க. then log
சால்ட்டோட கான்சன்ட்ரேஷன் சால்ட்டோட கான்சன்ட்ரேஷன் 0.1 அண்ட் ஆசிடோட கான்சன்ட்ரேஷன் 0.01. ஓகே, இதையும் கட் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 0.1 வருமா? எஸ், மேல ஒரு 10 கிடைக்கும். எஸ், log 10. சரி, log 10னா 4.57 பிளஸ் log 10ஓட வேல்யூ 1. That means 5.57. ஆப்ஷன் C is right answer. ஈஸியா முடிச்சா? இப்போ அடுத்த கேள்வி. 3O2 2O3 for the above reaction at 298 Kelvin, Kc is found to be, Kc ஓட வேல்யூ கொடுத்திருக்காங்க. If the concentration of O2 at equilibrium is 0.0040, then the concentration of O3 கேக்குறாங்க. இது ஈஸி தான். ஓகே, என்ன ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் என்ன வரும்? concentration of O3, concentration of product power 2 divided by concentration of reactant O2 power 3 என்ன வரும்? at equilibrium is 0.04. ஓகே, எனக்கு ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் வேல்யூ தெரியும். தென் O2 ஓட வேல்யூ கொடுத்திருக்காங்க. எஸ், ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் இங்க இருக்கு. ஸோ அப்போ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் O3 power 2 it's equal to equilibrium constant multiplied by O2 power cube. Equilibrium constant oda value 3 into 10 to the power minus 59 multiplied by O2 oda value 0.04 and a whole cube varum. Okay, whole cube. சரி, இதை சால்வ் பண்றீங்க, என்ன வரும்? 3 multiplied by 10 to the power minus 59 then 4. Okay, 0.04 4 multiplied by 10 to the power minus 2 னு போடலாம். So 4 cube அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா that is 64. Okay, 64 and 10 to the power minus 2 power cube னா 10 to the power minus 6 வரும். Okay, so இதை நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா என்ன? concentration of O3 power 2 value 1920 into 10 to the power minus 66 வரும். நான் இந்த பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த ஸ்கொயர் என்ன பண்றேன்? அங்க போடுறேன். போடும்போது that's it, இங்க ஸ்கொயர் ரூட் அண்ட் இங்க டிவைடட் பை 2 வரும். அவ்வளவுதான். இதை சால்வ் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும் உங்களுக்கு? 43.8 into 10 to the power minus 33 வரும். எஸ், 33னா இங்க என்ன ஆப்ஷன் இருக்கு? 4.38. ஆப்ஷன் 43.8 இங்க 4.38 கரெக்ட் தான். ஓகே, சிம்பிள். ஆப்ஷன் C is right answer. அடுத்த கேள்வி. 0.01 mole acidic acid solution is 1% ionized. Okay, then pH of this acidic acid solution is, okay, இது வந்து ஒரு weak acid, right? Yes, it's a weak acid. என்ன கேக்குறாங்க? pH கேக்குறாங்க. நல்லா பாத்துக்கோங்க. for a weak acid concentration of H plus அப்படின்னு எடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? C alpha, right? So C ஓட வேல்யூ இங்க கொடுத்திருக்காங்க 0.01 ஆசிட் இருக்கு. தென் ஆல்பாவோட வேல்யூ 1%னா ஆல்பானா என்ன பண்ணுவோம்? 1 டிவைட் பை 100 போட்டாச்சுன்னா உங்களுக்கு டிகிரி ஆஃப் டிசோசியேஷனா மாறும். டிகிரி பெர்சன்டேஜ் ஆஃப் டிசோசியேஷனை டிகிரி ஆஃப் டிசோசியேஷனை மாத்துறது 1 டிவைட் பை அந்த வேல்யூ டிவைட் பை 100. அப்போ 1%னா 0.01 மாறும். தென் தட்ஸ் இட், இட்ஸ் ஓவர். வாட் யூ வில் கெட் 10 to the power minus 4. அப்போ இங்க pH அப்படின்னு எடுத்தா என்ன ஆகும்? minus log of 10 to the power minus 4. You will get 4. Option D is right answer. Easy question. அடுத்தது, a Kp for the following reaction is 3 at 1000 Kelvin. Equations கொடுத்திருக்காங்க. Okay, equation கொடுத்திருக்காங்க. What will be the value of Kc for the reaction at the same temperature? Okay, Kp Kc ஓட வேல்யூ கேக்குறாங்க. ஈஸி. Kp Kc ரிலேஷன்ஷிப் Kc RT பவர் டெல்டா Ng, ரைட்? ஸோ Kc தான் இப்போ வேணும். டெல்டா Ng ஓட வேல்யூ பார்க்கலாம். ஸோ டெல்டா Ng எடுத்துட்டீங்கன்னா என்ன இருக்கு? இங்க 2, இங்க வெறும் 1 தான். இது வந்து சாலிட், கார்பன் வந்து சாலிட் ஸ்டேட்ல இருக்கனால அதை நம்ம கவுண்ட் பண்ண வேண்டாம். ஸோ 2 minus 1 it's 1. ஓகே, அப்போ Kc எடுத்துட்டீங்கன்னா Kp
by RT. Kp ஓட வேல்யூ என்ன? Kp ஓட வேல்யூ இங்க கொடுத்திருக்காங்க 3. Yes, 3 divided by 3 divided by 0.0831 and temperature என்னது? That's 1000 Kelvin. 1000, right? So நீங்க சால்வ் பண்ணும்போது Kc ஓட வேல்யூ உங்களுக்கு 3.6 into 10 to the power minus 2 அப்படின்னு கிடைக்கும். ஆப்ஷன் C is right answer. அடுத்த கேள்வி. The pKa of dimethylamine and a pKb for diethylamine. It's a base. pKa value, pKa of acetic acid கொடுத்திருக்காங்க. இந்த ரெண்டு வேல்யூ இருக்கு and at temperature fine. The pH of buffer, okay, buffer தான் pH தான் கேக்குறாங்க. pH எப்படி கண்டுபிடிக்கிறது? ரெண்டு வீக், ஓகே, ரெண்டு வீக்கான ஆசிடையும் பேஸையும் மிக்ஸ் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய சொல்யூஷனோட pH கண்டுபிடிக்கிறதுக்கு 7 plus half pKa minus pKb, அவ்வளவுதான். இதான் ஃபார்முலா. ஸோ 7 plus half pKa ஓட வேல்யூ என்ன? 4.77, then minus 3.27, right? So 7 plus 1.5 divided by 2, you will get 7.75 கிடைக்கும், right? Option A is right answer. அடுத்த கேள்வி, find out the solubility of nickel. Okay, it's a weak, okay, weak base. இது வந்து ஒரு weak base in 0.1 molar sodium hydroxide, given that the ionic product of nickel, okay, ionic product of அந்த weak base கொடுத்திருக்காங்க. என்ன கேக்குறாங்க? find out the solubility. okay, இது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இங்க nickel OH twice, nickel 2 plus, then 2 OH minus. okay, இப்போ நம்ம solubility நம்ம எடுக்கும்போது இங்க solubility and இங்க என்ன வரும்? 2s, okay, 2s, and keep it in your mind. இது கூட என்ன இருக்கு? strong weak base கூடவே ஒரு strong base இருக்கு. strong baseல OH minus ஓட concentration 0.1, அப்ப அந்த 0.1 ஆட் பண்ணிக்கோங்க, ரைட்? அடுத்த பாயிண்ட் என்ன வரும்? டியூ டு காமன் அயன், இதுல காமன் அயன் எஃபெக்ட் எடுக்கும். காமன் அயன் எஃபெக்ட்னால 2s ஓட வேல்யூ ரொம்ப ரொம்ப கம்மி when compared to 0.1. therefore நம்ம என்ன பண்றோம்? இதோட வேல்யூ நம்ம என்ன பண்றோம்? சிம்பிளா இது s, இங்க 0.1 அப்படின்னு போட்டுறோம். KSP solubility product is equal to என்ன வரும்? s multiplied by இது என்ன வரும்? 0.1 பவர்ல ஒரு 2 வரும். yes multiplied by 0.1 whole square, right? அப்ப yes it's equal to KSP ஓட வேல்யூ என்ன? இங்க இருக்கு 2 into 10 to the power minus 15, then whole divided by 0.1 0.1. அவ்வளவுதான். சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 2 into 10 to the power minus 13 அப்படிங்கிற ஆன்சர் வரும். ஆப்ஷன் yeah, C is the right answer. okay, option C is right. அடுத்த கேள்வி, pH of a saturated solution, saturated, okay fine, is 9. okay, solubility product of calcium hydroxide. நல்லா பாருங்க, saturated ஆயிடுச்சு. okay, saturated ஆயிடுச்சு calcium hydroxide and calcium 2 plus, then 2 OH minus. இது saturated ஆயிடுச்சு. அப்போ இதோட solubility எடுத்தீங்கன்னா s, இது 2s, ரைட்டா? ஸோ இந்த 2s அதோட வேல்யூ கொடுத்துருக்குறாங்க. ஸோ pH ஓட வேல்யூ 9. நான் இதை இங்கே போடுறேன். pH ஓட வேல்யூ 9னா POH ஓட வேல்யூ என்ன வரும்? 14 minus 9, you will get 5. okay, POH ஓட வேல்யூ 5. அப்போ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் OH minus ஓட வேல்யூ என்ன இருக்கும்? மைனஸ் log of 10 to the power minus, okay, actually 5. இங்க உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 10 to the power minus 5 கிடைக்குமா? so POH ஓட வேல்யூ 5. அப்போ just concentration of OH என்ன? 10 to the power minus 5. okay, அப்போ நீங்க பாத்தீங்கன்னா 2s, நமக்கு OH minus ஓட கான்சன்ட்ரேஷன் 2s. அப்போ 2
yes, it's equal to 10 to the power minus 5. கிடைக்குமா? 10 to the power minus 5. அப்ப s ஓட வேல்யூ என்ன? s ஓட வேல்யூ 1/2 into 10 to the power minus 5. Okay, right. அடுத்து நம்ம என்ன s ஓட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இனி ksp ஓட வேல்யூ. ksp is equal to s multiplied by 2s square, right? Then என்ன வரும்? You will get 4s cube. Then 4 multiplied by 1/2 into 10 to the power minus 5. Then whole, not cube, 2s. Yeah, right. Whole cube வரும். Yes. Okay. Whole cube. Cube எடுத்துட்டீங்கன்னா என்ன கிடைக்கும்? 4 is there. Actually, yeah, fine. இதை நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு KSP ஓட வேல்யூ உங்களுக்கு 0.5. Okay, 0.5 into 10 to the power minus 15. That's your answer. Option எங்க இருக்கு? 0.5 10 to the power minus 15. Option A is right answer. Okay, that's it. அடுத்த கேள்வி. Conjugate base for Bronsted acid H2O and HF. H2O Bronsted, sorry, conjugate base. Okay, so இதுல இருந்து வரக்கூடிய பேஸ் என்னது? ஓகே, வாட்டர் H plus கொடுக்குது. H plus கொடுத்துக்கிட்டு என்ன ஆகும்? OH minus. அப்ப இந்த OH minus it's a conjugate base. அதே மாதிரி இப்போ HF இருக்கு. H plus கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும்? F minus ஆகும். இதுதான் conjugate base. So OH minus and F minus are conjugate, conjugate base. Yeah, conjugate base. Next, which will make basic buffer என்ன வரும்? பேசிக் ஃபார்ம் எல்லாமே உங்களுக்கு வீக்கா இருக்கும். அவ்வளவுதான். ஓகே, இங்க இருக்கிறது ஸ்ட்ராங் பேஸ், அப்போ விட்டுருங்க. பேஸ் ஸ்ட்ராங்கா வரவே கூடாது, வீக்கா தான் இருக்கும். இது என்ன இருக்கு? ஆசிட் வீக்கா இருக்கு. அப்போ இது கிடையாது. பேசிக் பஃபர்னா உங்களுக்கு எது ஆசிட் ஸ்ட்ராங்கா இருக்கணும், பேஸ் வீக்கா இருக்கும். ஸோ இங்க ஸ்ட்ராங். ஓகே, அப்போ இதுவும் கிடையாது. ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். இதுல தான் பேஸ் எப்படி இருக்கு? வீக் பேஸ் அண்ட் ஸ்ட்ராங் ஆசிட். அடுத்தது, which one of the following pairs of solution is not an acidic buffer? Acidic buffer na acid weak ah irukum. So idu weak and idu okay, idu acidic buffer. Inge iduvum weak, okay, iduvum weak, but என்ன இருக்கு உங்களுக்கு? perchloric acid. Yes, HClO4. This is perchloric acid. இது வந்து strong acid. Strong acid. அப்போ இது not an acidic buffer. அடுத்தது, following solution were prepared by mixing two different volumes of sodium hydroxide and HCl of different concentration. சரி, இதுல pH இங்க இருக்கிறதுல யாருக்கு pH 1 வரும் அப்படின்னு கேக்குறாங்க. நீங்க பார்த்ததும் நீங்க என்ன பண்ணலாம், எங்க ஆசிட் அதிகமா இருக்குன்னு பாருங்க. இங்க 60 ml, இங்க 40 ml. ஓகே, இங்க ஆசிட் அதிகமா இருக்கு. அடுத்து இங்க 55 45. ஓகே, இங்கேயும் ஆசிட் கொஞ்சம் அதிகமா இருக்கு. பட் டில பாருங்க, அண்ட் சிலையும் 75 25. ஃபைன். தென் டில என்ன இருக்கு? 100 100. கண்டிப்பா இது என்ன வரும்? இதோட pH வந்து உங்களுக்கு 7 தான் வரும். ஓகே, ரெண்டுமே நியூட்ரல் ஆயிடும். இப்ப நீங்க இந்த 3 பேத்துல நீங்க எடுக்கிறீங்க. இந்த 3 பேத்தை எடுக்கிறீங்க. 3 பேத்துக்கும் கொஞ்சம் சால்வ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இட் வில் டேக் a lot of time. நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், இருக்கிறதே யாருக்கு ஆசிட் அதிகமா இருக்கிறாங்களோ அவங்கள முதல்ல எடுங்க. ஏன்னா இங்க pH 1ங்கிறது ரொம்ப 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 அசிடிக் இன் நேச்சர். ஸோ அதனால C நான் முதல்ல சூஸ் பண்றேன். அண்ட் இதை நீங்க எப்படி சால்வ் பண்ணலாம்னா சிம்பிள். நீங்க லேப்ல வால்யூமெட்ரிக் அனாலிசிஸ்ல யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா தான். ஃபைனல் கான்சென்ட்ரேஷன், ஓகே, இட்ஸ் ஈக்குவல் டு
m1 v1 plus m2 v2 divided by v final. ஓகே, ஃபைனல் வால்யூம். என்ன பண்றீங்க, நான் c மட்டும் எடுக்கிறேன். ஓகே, நான் ஜஸ்ட் c மட்டும் எடுக்கிறேன். ஓகே, கான்சென்ட்ரேஷன் m1 என்ன இருக்கு, 1/5, இது 1/5. சரி, நான் என்ன பண்றேன், ரெண்டுலையும் 1/5 இருக்கனால இஸ் 1/5 v1. v1க்கு வந்து 75 plus 1/5 then 25. ஓகே, ஹோல் டிவைடட் பை ஃபைனல் வால்யூம் எடுத்தா என்ன பண்ணுவீங்க, 75 ml 25 ml டோட்டலா 100 ml. அந்த 100 போட்டுக்கோங்க. என்ன வரும், ஜஸ்ட் இங்க 1/5 நான் காமனா வெளியில எடுக்கிறேன். 1/5 into 75 plus 25. What you will get? You will get 100. சாரி, இங்க பிளஸ் வராது, இங்க மைனஸ் வரும். ஏன் மைனஸ் நான் போடுறேன்னா, இங்க இருக்கிறது ஒன்னு ஆசிட், இன்னொன்னு பேஸ். ஓகே, ஆசிடும் பேஸும் என்ன பண்ணும், நியூட்ரலைஸ் பண்றதுனால இந்த ஈக்குவேஷன்ல நம்ம மைனஸ் போட்டிருக்கோம். இது அசிடிக் காம்பனன்ட், இது பேசிக் காம்பனன்ட், ஸோ மைனஸ் போட்டிருக்கோம். அப்போ என்ன கிடைக்கும், 75 minus 25 then whole divided by 100. Right, final concentration எடுக்கிறீங்க, என்ன வரும், 1/5 multiplied by 75 minus 25, you will get 50, then divided by 100, 5 இங்க 10 வரும். இதையும் கட் பண்ணா உங்களுக்கு 0.1 வரும். அவ்வளவுதான். Final concentration you will get 0.1. அப்போ this is a concentration of our H plus ion. Okay, அப்போ pH எடுத்தா என்ன வரும், pH it's equal to minus log of 10 to the power minus 1, then you will get minus 1 கிடைக்கும். So actually plus 1. So 1ங்கிறது கரெக்டா C தான் இருக்கு. So C is right answer. Sorry, third. Okay, so C. Okay, so இதுதான் கரெக்ட். அப்ப எங்க இருக்குது, ஆப்ஷன் D ல தான் இருக்கு. ஆப்ஷன் D is right answer. அடுத்த கேள்வி, which one of the following condition will favor maximum formation of products? Okay, இது என்ன ரியாக்ஷன், இது எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன்ல ஃபார்வர்ட் ஃபேவர் ஆகும்னா டெம்பரேச்சரை குறைக்கணும். தென் டெல்டா என்ஜி பாருங்க, இந்த ஈக்குவேஷன்ல 1 1 2 இங்க 1. ஸோ 1 minus 2. ஓகே, 1 minus 2, what you will get, minus 1. ஸோ டெல்டா என்ஜியோட வேல்யூ கம்மி ஆகுது அப்படின்னா என்ன பண்ணும், ப்ரெஷரை கூட்டணும். எஸ், ப்ரெஷரை கூட்டணும், கரெக்டா. ஸோ 2 கேஸ் 1 கேஸா மாறுது, அப்போ ப்ரெஷரை கூட்டணும். ஹை ப்ரெஷர் லோ டெம்பரேச்சர், ஹை ப்ரெஷர் லோ டெம்பரேச்சர். ஆப்ஷன் A is right answer. அடுத்து, concentration of Ag plus ion in a saturated solution of Ag2 C2O4 is 2.2 into 10 to the power minus 4 mole per liter. Solubility product கேக்குறாங்க, KSP ஓட வேல்யூ கேக்குறாங்க. சரி, concentration Ag plus, yeah, fine. First இந்த reaction, okay, இந்த components எழுதுறோம், Ag2 C2O4, right. இங்க உங்களுக்கு எத்தனை Ag வரும், 2 Ag plus then ஒரு C2O4. ஸோ சாலிபிலிட்டி எடுக்கும்போது 2s, இங்க s. இங்க நீங்க பாத்தீங்கன்னா 2s ஓட வேல்யூ தான் இங்க கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ 2s இட்ஸ் ஈக்குவல் டு 2.2 into 10 to the power minus 4. அப்போ சாலிபிலிட்டி, ஓகே, சாலிபிலிட்டியோட வேல்யூ என்ன, 2.2 divided by 2. What you will get, 1.1 into 10 to the power minus 4. Okay, solubility product. அப்போ solubility product செக் பண்ணுங்க, என்ன வரும், 2s square then s, what, 4s cube, right? So 4 multiplied by 1.1 into minus 4 whole cube. சரி, இதை நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா what you will get, 5.32 into 10 to the power minus 12. Option C is right answer. அடுத்த கேள்வி, இங்க என்ன இருக்கு, ஈக்விலிபிரியம் கான்ஸ்டன்ட் ஆஃப் தி ஃபாலோயிங் ஆர். சரி, 3 ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க. the equation, okay, equilibrium constant K of the reaction, இங்க இருக்கக்கூடிய ரியாக்ஷனுக்கு ஈக்விலிபிரியம் கான்ஸ்டன்ட் கேக்குறாங்க. எப்படின்னு பாருங்க,
ஸோ கே இஸ் ஈக்குவல் டு K1. K1ல NH3 எங்க இருக்கு? ப்ராடக்ட் சைடுல இருக்கு. பட் இங்க NH3 ரியாக்டன்ட் சைடுல இருக்கு. அப்போ ரியாக்ஷன் ரிவர்ஸ் ஆயிருக்கு. K1 ரிவர்ஸ் ஆனனால பவர்ல -1. அடுத்து என்ன இருக்கு? O2 விட்டுருங்க. நைட்ரஜன் மோனாக்சைடு எடுங்க. நைட்ரஜன் மோனாக்சைடு இங்கேயும் எங்க இருக்கு? ப்ராடக்ட் சைடுல இருக்கு. இங்கேயும் ப்ராடக்ட் சைடுல இருக்கு. தேர்ஃபோர் அது அப்படியே சிம்பிளிஃபைடா K2னே போட்டுருங்க. அடுத்து K3 வாட்டர். வாட்டர் எடுக்கிறீங்க. இப்போ வாட்டர் எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணும்? இங்கே ஈக்குவேஷன் கரெக்டா பேலன்ஸ் பண்ணிருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா வாட்டர்ல வெறும் 2 ஹைட்ரஜன், பட் ப்ராடக்ட் சைடுல பாருங்க 6 ஹைட்ரஜன் இருக்கு. அப்போ இங்க முன்னாடி ஒரு 3 போடலாமா? எஸ், ஒரு 3 போட்டுதான் ஆகணும். ஓகே, ஸோ அப்போ 3. இங்க எத்தனை வாட்டர் இருக்கு? அப்போ இது இன்டூ 3. ஓகே, 3 ஈக்குவேஷன் வரணும். கரெக்டா? இன்டூ 3 3 ஈக்குவேஷன் வரணும். அப்போ என்ன பண்ணலாம்? K பவர் 3 போட்டுக்கோங்க. ஏன் 3 போட்டோம்னா இங்க 3 இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட்ல ரிவர்ஸ் ஆகுது, அதனால பவர்ல -1. செகண்ட்ல ரியாக்ஷன் என்ன ஆகுது? உங்களுக்கு அப்படியே தான் இருக்கு, அதனால K2 போட்டுக்கோங்க. பட் தேர்ட் ஈக்குவேஷன் நீங்க எடுக்கும்போது எப்படி இருக்கு? ரியாக்ஷன் அப்படியே 3 டைம்ஸா மாறுது. இப்போ 3 டைம்ஸ்ங்கனால ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்டோட பவர்ல நீங்க 3 ஆல மல்டிப்ளை பண்ணும். அப்போ இங்க இருக்கிறதுல K1 இந்த மாதிரி இருக்கும். K இஸ் ஈக்குவல் டு K2 K3 பவர் 3 டிவைடட் பை K1. ஆப்ஷன் A இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் A இஸ் ரைட் ஆன்சர். அடுத்து a 20-liter container at 400 Kelvin contains carbon dioxide gas at pressure 0.4. ஓகே, இப்போ பாருங்க V1. ஓகே, வால்யூம் எவ்வளவு இருக்கு? 20 லிட்டர். 20 லிட்டர் அண்ட் அந்த லிட்டர். ஓகே, அவ்வளோ வால்யூம்ல பிரஷர் எவ்வளவு இருக்கு? P1 ஓட வேல்யூ என்ன? தட் இஸ் 0.4 atm. And an excess of strontium oxide neglect the volume of solid strontium oxide. ஓகே, ஜஸ்ட் இதுதான் ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷன்ல பாத்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடுங்கிற ஒரு கேஸ் மட்டும் தான் இருக்கு. அகைன் என்ன சொல்றாங்க? வால்யூம் ஆஃப் த சாலிட். ஓகே, சாலிட் இருக்குல்ல, இது சாலிட் எல்லாமே நம்ம நெக்லெக்ட் பண்ணிக்கலாம். the volume of container is now decreased by moving the movable piston. ஓகே, ஒரு பிஸ்டன் இருக்கு, அந்த பிஸ்டன் வச்சு நம்ம என்ன பண்றோம்? வால்யூமை குறைக்கிறோம். இந்த மாதிரி நம்ம என்ன பண்றோம்? இந்த பிஸ்டன் வச்சு வால்யூமை கம்மி பண்ணும்போது the maximum volume of the container when pressure of CO2 attain maximum value will be. ஓகே, என்ன கேக்குறாங்க? அவங்க கேக்குறது pressure கேக்குறாங்க, right? not pressure. they are asking maximum volume. yes, அவங்க கேக்குறது V2 ஓட volume of the container when pressure of CO2 attain its maximum value will be. so இப்போ எனக்கு இங்க பிரஷரோட வேல்யூவும் தெரியாது, வால்யூமோட வேல்யூ வேணும்னு கேக்குறாங்க. ஸோ ப்ரெஷர் வந்து மேக்ஸிமம்னு சொல்லிட்டாங்க, பட் வால்யூம் தான் கேட்குறாங்க. எப்படி கண்டுபிடிக்கிறது? இங்க பாருங்க, இந்த ப்ரெஷர் ஃபைனல் ப்ரெஷரை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இங்க என்ன கொடுத்துருக்காங்க? கேபி கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் கார்பன் டை ஆக்சைடு அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா இதுதான் ஈக்குவேஷன். மேக்ஸிமம் கார்பன் டை ஆக்சைடு ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா ஈக்குலிபிரியம் அச்சீவ் ஆயிடுச்சு அப்படிங்கிறத இந்த பாயிண்ட்ல மென்ஷன் பண்றாங்க. மேக்ஸிமம் தட் மீன்ஸ் ஈக்குலிபிரியம் வந்துருச்சு, ஈக்குலிபிரியம் அட்டைன். ஸோ ஈக்குலிபிரியம் அட்டைன் ஆனதுக்கு அப்புறம் அங்க வெறும் கேஸ் அப்படின்னு எடுத்தாச்சுன்னா வெறும் கார்பன் டை ஆக்சைடு மட்டும்தான் இருக்கு. அப்போ கே அட் ஈக்குலிபிரியம் ஓகே பார்ஷியல் பிரஷர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கிறது என்ன? தட் இஸ் கேபி. அவ்வளவுதான். கேபியோட வேல்யூ என்ன வரும்? பார்ஷியல் பிரஷர் ஆஃப் ப்ராடக்ட் பை பார்ஷியல் பிரஷர் ஆஃப் ரியாக்டன்ட். பட் எல்லாமே கேஸா தான் இருக்கும். கேபின்னு எடுத்தாலே gaseous partial pressure of gases of okay partial pressure of product by partial pressure of reactant. இந்த இடத்துல கார்பன் டை ஆக்சைடு மட்டும்தான் gaseous ஃபார்ம்ல இருக்கு. ஓகே, கரெக்ட்டா? gaseous ஃபார்ம்ல இருக்கனால இங்க Kp அப்படிங்கிறதே partial pressure of carbon dioxide. அப்ப Kp யோட வேல்யூ 1.6னா partial pressure of carbon dioxide என்ன வரும்? 1.6 தான். ஓகே, அப்போ ஃபைனல் பிரஷர் கண்டுபிடிச்சிட்டோமா? 1.6 atm. ரைட். டைரக்டா கொடுக்காம என்ன பண்ணிட்டாங்க? இன்டைரக்டா கொடுக்குறாங்க. அப்போ என்ன பண்றாங்க? அக்கார்டிங் டு பாயில்ஸ் லா P1 V1 இட்ஸ் ஈக்குவல் டு P2 V2. ஸோ அப்போ நமக்கு தேவை V2. ஸோ V2 இஸ் ஈக்குவல் டு P1 V1 டிவைட் பை P2. P1 ஓட வேல்யூ 0.4, V1 ஓட வேல்யூ 20 டிவைட் பை P2 ஓட வேல்யூ 1.6. ஸோ இதை நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபைனல் வால்யூம் என்ன கிடைக்கும்? 5 லிட்டர் கிடைக்கும். ஆப்ஷன்
D is right answer. அடுத்தது, what is the pH of the resulting solution when equal volume of 0.01 mole of NaOH and 0.01, okay, concentration different ஆயிடுச்சு. நல்லா பார்த்துக்கோங்க. இங்க சோடியம் ஹைட்ராக்சைடு அதிகமா இருக்கு. ஓகே, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் OH மைனஸ் எப்படி இருக்கு உங்களுக்கு 0.1 அதிகம். பட் HCl நான் நீங்க மிக்ஸ் பண்றீங்க, எப்படி இருக்கு H பிளஸோட கான்சன்ட்ரேஷன் உங்களுக்கு 0.01. இங்க கான்சன்ட்ரேஷன் யாருக்கு அதிகம், பேஸுக்கு தான் அதிகம். அப்போ pH எப்படி இருக்கும், கிரேட்டர் தென் 7. இங்க இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் தான் கிரேட்டர் தென் 7, அது ஆப்ஷன் டி. இப்படி போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். இதை கொஞ்சம் சால்வ் எல்லாம் பண்ணவே வேண்டாம் இந்த கேள்வியை. அடுத்து, கன்சிடர் த ஃபாலோயிங் liquid vapor equilibrium. ஓகே, சோ இங்க இருக்கக்கூடியது என்னன்னா van of equation. ஓகே, ஈக்குவேஷன். ஸோ ஆப்ஷன் டி தான் இங்க கரெக்ட். அதுல என்ன வரும், டி LNP divided by dt is equal to enthalpy of vaporization divided by RT square. இதுதான் van Hoff equation சொல்லுவோம். ஸோ இந்த ஈக்குவேஷனை டைரக்டா கேட்டிருக்காங்க, அவ்வளவுதான். liquid to vapor. அடுத்து, the percentage of pyridine that form pyridinium ion in a 0.1 molar aqueous solution. KB ஓட வேல்யூ கொடுத்துருக்காங்க. என்ன கேட்குறாங்க, பெர்சன்டேஜ் ஆஃப் pyridine dissociation. கரெக்டா? அப்போ இதுக்கு என்ன உங்களுக்கு தேவைப்படும், ஆல்பாவோட வேல்யூ வேணும். ஸோ KB is equal to C alpha square. கரெக்டா? ஆல்பாவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஆல்பா is equal to root of KB divided by C. KB ஓட வேல்யூ 1.7 into 10 to the power minus 9 divided by concentration 0.1. Yeah, that's it. ஸோ நீங்க சால்வ் பண்றீங்க, சால்வ் பண்ண ஆல்பாவோட வேல்யூ வித் அரவுண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். 1.3 into 10 to the power minus 4 ஃபார்ம் ஆகும். 10 to the power minus 4 கிடைக்கும். அண்ட் இங்க பெர்சன்டேஜ் ஆஃப் டிசோசியேஷன் அப்படின்னு சொல்றதுனால பெர்சன்டேஜ் ஆஃப் டிசோசியேஷனா ஜஸ்ட் 100ஆல மல்டிப்ளை பண்ணும். 1.3 into 10 to the power minus 4 into 100. ஓகே, என்ன கிடைக்கும், 1.3 into 10 to the power minus 2. ஸோ இதை நீங்க எலாபரேட் பண்ணி எழுதும்போது 0.013. That's it, percentage. Option B is right answer. அடுத்த கேள்வி, which of the following fluoro compound is most likely to be behave as Lewis base? Lewis baseனா எலக்ட்ரான் பேரை டொனேட் பண்ணணும். இங்க இருக்கிறதுல B ல மட்டும்தான் என்ன இருக்கும், எலக்ட்ரான் பேர் இருக்கும். fluoride, fluoride, fluoride. இங்க தான் உங்களுக்கு எலக்ட்ரான் பேர் இருக்கும். ஓகே, சென்ட்ரல்ல எலக்ட்ரான் பேர் அவைலபிள் இருக்கும், மற்ற எங்கேயுமே எலக்ட்ரான் பேர் அவைலபிள் இல்லை. ஸோ ஆப்ஷன் B is right answer. அடுத்து, the solubility of AgCl with solubility products கொடுத்துருக்காங்க, NaCl. ஓகே, ஸோ இங்கேயும் காமன் அயான் எஃபெக்ட். ஸோ இங்கே AgCl ஈக்குலிபிரியம் Ag plus then Cl minus, and இங்க Cl minus ஓட கான்சன்ட்ரேஷன் நீங்க எப்படி போடணும், Cl minus ஓட கான்சன்ட்ரேஷன் இங்க இருக்கு 1.6 into 10 to the power minus 10. ஓகே, KSP. ஓகே, KSP ஓட வேல்யூ இருக்கு. எஸ், அப்ப இதை நீங்க S னு போடணும். அண்ட் Cl minus ஓட கான்சன்ட்ரேஷன் எப்படி வரும், S plus 0.1 வரும். பிகாஸ் இங்கேயும் Cl minus இருக்குல்ல, அதனால 0.1 வரும். நீங்க இதை ரவுண்டா 0.1 போட்டுக்கலாம். அப்ப 0.1. ஓகே, அப்ப KSP is equal to என்ன வரும், S multiplied by 0.1. ஓகே, அப்ப S it's equal to KSP into 10. ரைட், KSP ஓட வேல்யூ என்ன, 1.6 into 10 to the power minus 10 into 10 போடும்போது உங்களுக்கு 1.6 into 10 to the power minus 9 கிடைக்கும். ஆப்ஷன் B is right answer. அடுத்தது, the KSP of AgCrO4, AgCl
AgBr AgI ஓகே கேஎஸ்பியோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. கேஎஸ்பியோட வேல்யூ இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு என்ன வரும், solubility and inversely proportional to precipitation. ஓகே கேஎஸ்பியோட வேல்யூ அதிகமாக precipitate ஆகுறது எப்படி இருக்கும், கம்மியாக்கிட்டே இருக்கும். ஓகே இட்ஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். கேஎஸ்பியோட வேல்யூ அதிகம்னா அது நிறைய சால்பிள் ஆகுது அப்படின்னு அர்த்தம், நல்லா சால்பிள் ஆகும் அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ இப்போ என்ன கேட்குறாங்க, எஸ் solubility and which one of the following salt will precipitate last. ஓகே இதுல யாரு லாஸ்டா precipitate ஆவாங்க அப்படின்னு கேட்குறாங்க. if AgNO3 solution is added equal, okay, NaCl, NaBr, NaI and Na2CrO4. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா Ag2CrO4 தான் உங்களுக்கு லாஸ்டா precipitate ஆகும். இதுக்கான காரணம் என்னன்னா இங்க சால்பிலிட்டி அதிகம். எஸ் நீங்க பார்க்கலாம் சார், இங்க கேஎஸ்பி வேல்யூன்னு பார்க்கும்போது எஸ் ஆக்சுவலி இந்த மாதிரி போடணும். KSP is directly proportional to solubility and solubility is inversely proportional to precipitate. So solubility தான் நம்ம முதல்ல எடுக்கும். இப்போ Ag2CrO4 எடுக்கும்போது என்ன வரும் உங்களுக்கு, KSP is equal to 2s and s உங்களுக்கு 4s cube கிடைக்கும். ரைட்டா? ஸோ இந்த மாதிரி கிடைக்கும் 4s cube. 4s கியூபோட வேல்யூ தான் இது. அப்போ எஸ்ஸோட வேல்யூ உங்களுக்கு எப்படி இருக்கும்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். இங்கே இருக்கிறதுலையே மற்ற இப்போ ஃபர்ஸ்ட் Ag2CrO4க்கு மட்டும்தான் இந்த மாதிரி இருக்கும். ஓகே அதே மற்ற ரிமைன் இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே கேஎஸ்பியோட வேல்யூ எப்படி இருக்கும்னா சிம்பிளா உங்களுக்கு எஸ் ஸ்கொயரா தான் இருக்கும். ஓகே அப்போ இங்க சாலிபிலிட்டி அப்படின்னு நம்ம எடுத்து பார்க்கும்போது இங்க இருக்கக்கூடிய வேல்யூஸ்லேயே உங்களுக்கு AgCr2O4க்கு தான் சாலிபிலிட்டி வந்து மேக்ஸிமமா இருக்கும். சாலிபிலிட்டி மேக்ஸிமம் ஆகுதுன்னா precipitation நடக்கிறது லாஸ்டா நடக்கும். ஆப்ஷன் A is right answer. Now, if the values of an equilibrium constant for a particular reaction is 1.6 into 10 to the power 12, then at equilibrium the system will contain okay என்ன இருக்கு 10 to the power 12. equilibrium constant value வந்து 1.6 into 10 to the power 12. அப்ப என்ன ஆகும், equilibrium constant value ரொம்ப பாசிட்டிவா இருக்கு. equilibrium constant value பாசிட்டிவா இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஃபார்வர்டு ஃபேவரா இருக்கும். அதே ரொம்ப ரொம்ப கம்மி, ஓகே ஒன்னை விட ரொம்ப ரொம்ப கம்மியா இருந்துச்சுன்னா தட்ஸ் பேக்வர்ட் ஃபேவர். அப்போ இங்க என்ன இருக்கும் 37 ஆப்ஷன் ப்ராடக்ட்டுக்கு, ஓகே ஃபார் ப்ராடக்ட்டுக்கு தான் ஃபேவரா இருக்கும். ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். தட்ஸ் இட். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் சால்வ் பண்ணிட்டோம். அண்ட் இந்த செஷனுக்கான நோட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த QR ஸ்கேன் பண்ணி ஆக்சஸ் பண்ணிக்கோங்க. தட்ஸ் இட் ஃபார் டுடே. அண்ட் டோன்ட் ஃபர்கெட், இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் கிராஷ் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய நம்பரை கால் பண்ணுங்க. எங்க டீம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண ரெடியா இருக்கிறாங்க. தட்ஸ் இட் ஃபார் டுடே. டேக் கேர் ஆஃப் யூ. பை.